அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளியாகி இருக்குது மக்களே. இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்கள் கழித்து தான் இந்த அரசு வேலையை வெளியிடுறாங்க, நோட்டிஃபிகேஷனே வெளியிடுறாங்க. ஸோ இப்போ இந்த 2025 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000+ வேக்கன்சி வந்து இந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன வேலைக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க, இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தகுதி உடையவர்களாக இருக்காங்க, அதே மாதிரி எந்த ஏஜில் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்முமே ஆஃப்லைன்லேயும் கொடுத்துருக்குறாங்க, ஆன்லைன்லேயும் இந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட், அதாவது எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணலாம், எந்த டேட் வந்து க்ளோஸ் ஆகுது, அதே மாதிரி யார் யாருக்கு இந்த சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி சம்பளங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும், அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான தகுதி உடையவர்கள் வேண்டும். அதே மாதிரி தனித்தனியான சம்பளம், தனித்தனியாக அவங்களுக்கு வந்து ஜாப் ப்ரமோஷன் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் வீடியோஸு, ஜாப்ஸோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் இந்த அரசு வேலைக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஸோ இதுதான் என்னோடய அப்டேட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏதுன்றதை முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மந்த்தே வந்துருச்சு. இப்போது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வேக்கன்சின்னு பார்த்தோம்னா 12,000. இது தமிழ்நாடு ஒன்லி. ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். 2 ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன ஏது எப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இந்த அப்டேட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அங்கன்வாடி வேக்கன்சியை வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ வேக்கன்சி வந்துன்றதை பார்த்துருவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரெக்ரூட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் MWCD அங்கேருந்து தான் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். ஆஃப்லைனில் பண்ணுறவங்க உங்களுடைய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு துறைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா,
முதன்மை அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங் 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 12,000 ப்ளஸ் வேகன்சி இதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து எக்ஸாம்ன்றது வந்து தமிழில் எழுத படிக்க தெரியுதான்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை அப்படியே தமிழில் பார்த்து எழுத வைக்க போங்க. ஸோ அது சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் இதாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து யாரெல்லாம் இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கணும், இதுதான் வந்து நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இல்லையா? ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் எந்த ஏஜில் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 18 வயசு ஆகியிருந்தா ஓகேங்களா, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா இந்த வேலைக்கு எலிஜிபிள். மினிமம் ஓகேங்களா, மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அனைவரும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாட்டியும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க அவங்க சைடில் இருந்தே. ஓகேங்களா? என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து லோக்கல் டிசிப்ளின், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகேங்களா, பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்ட் பை த இம்போஸ்ட், அது இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும், அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய நீங்கள் 10வது வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10வது மதிப்பெண் சான்றிதழ், இல்லை நீங்கள் வந்து 12th வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் இல்லை டிகிரி வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து உள்ள உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது அது வந்து தேவைப்படும். அடுத்ததாக வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுடைய ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெரிட் பேஸ் எலிவேஷன் தான், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், எக்ஸாமினேஷன், இந்த 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் ஓபிசியில் வரவங்க எல்லாருக்குமே 100 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டிக்கு 50 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட்னு இதில் வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து டிசம்பர்லேயே வந்ததுனால இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜனவரி ஓகேங்களா, ஜனவரிலேருந்து இப்போது வந்து 25ஆம் தேதிக்குள்ளே இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி 25, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 25, அதனால் ஜனவரி 25ஆம் தேதி கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேயே பண்ணுறது எல்லாம் பெஸ்ட். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக பார்த்தது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.